Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 60 reasons not to get fired தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஒரு பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் டு கெட் ஃபயர்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹராஸ்மெண்ட், மேக்கிங் சம் ஒன் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் வித் இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ், புல்லிங் பண்ணுறது, மாபிங் பண்ணுறது, இல்லைனா ஒரு கமெண்ட்ஸ் அவங்க மேலே சொல்கிறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஹராஸ்மெண்ட்டில். ஸோ மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியான கமெண்ட்ஸ் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அது எஸ்கலேட் ஆகும். அது அடுத்த கட்டத்துக்கு போய் டெர்மினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோக்ஸ் பண்ணுறது, அப்புறம் கோட் ரிவ்யூ கமெண்ட்ஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா சில பேர் உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய ரொம்ப புள்ளி பண்ணுறது, அவங்க ஒர்க்கு வச்சும் அவங்களுடைய கேரக்டர் ஆட்டிடியூடு வச்சும் அவங்கள புள்ளி பண்ணுறது, கமெண்ட்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா இது ஹராஸ்மெண்ட்டில் எஸ்கலேட் ஆகி கடைசி அவங்கள ஃபயர் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம கம்பெனிக்கு போகிறது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மைண்ட் செட்டோடு போகணும். இந்த கம்பெனி வளரணும், இந்த கம்பெனி நம்மளுடைய கம்பெனி மாதிரி யோசித்து ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணணும். நம்ம எக்ஸ்லேருந்து 10x நம்ம எப்படி பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்படிப்பட்ட மைண்ட் செட்டோடு நம்ம போகணும். அப்போ தான் நம்மளுடைய கெரியரில் வளர முடியும். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ, பாய் பாய்.